வாமா போலாம். ஐயோ முடிஞ்சது, இருடா போலாம். அம்மா இப்ப கிளம்புனதாம போறதுக்கு கரெக்டா இருக்கும். அக்கா நான் பாத்துக்கிறேக்கா, நீ கிளம்பு. பாத்துக்கிறியாடி? நான் பாத்துக்கிறேக்கா. செல்வி, அது கூட ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பாத்திரத்துல போட்டு பேக் பண்ணி கொடுத்துறியா? சரிக்கா. நான் கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி அப்போ கிளம்புறேன். போயிட்டு நீ வரேன். அம்மா வாமா. இந்த வரேன்டா. புடி வா. வாமா. என்னங்க, நான் பேங்க்கு கிளம்புறேன். எல்லாம் பண்ணிட்டேன். செல்வி பேக் பண்ணி கொடுத்துருவா. என்னது? எல்லா ஐட்டமும் சமைச்சாச்சா? என்ன பாக்கியா, இப்ப எல்லாம் பண்ணிட்ட, அதை ஒழுங்கா பேக் பண்ணி கொடுத்துட்டு போலாம்ல? முடியாதுங்க, ராதிகா அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போறேன். செல்வி பேக் பண்ணி கொடுத்துருவா. ஏமா நீ போமா, நான் கூட இருந்து பேக் பண்ணி கொடுத்துறேன். சரிங்க மாமா. ஏய் பாக்கியா, டெய்லி ஆபீஸ்க்கு போனா தரையில காலே வைக்க மாட்டா போல இருக்கே. அத தாசில்தார் நீ சொல்ற பாரு, அதுதாண்டி என்னால தாங்க முடியல. நிறுத்து. ஆண்டி, இப்ப ஆட்டோலாம் தேட நேரம் இல்ல. இந்தாங்க சாவி, பைக்ல போங்க. பைக் எதுக்குமா? ஆண்டி சீக்கிரம் போலாம்ல நீங்க போங்க ஆண்டி. இதுல அம்மா வாங்கிக்கோமா. எழல் இந்தா புடி, கிளம்புங்க. வாமா போங்க ஆண்டி. வாமா சீக்கிரம் போயிட்டு வாமா. வரேன் மாமா. வாமா. பேங்குக்கு போட்டு உர்றா, சும்மா பாக்கியான்னு. ஏய் சீக்கிரம் வா. உட்காரு. போலாமா? போலாம்டா. ச்சே, சாப்பாடு பண்ணி வச்சா ஒழுங்கா பேக் பண்ணாம போயிட்டாளே. 10 பேருக்கு யார் பேக் பண்றது? டேய் புலம்பாத, இரு நாங்க பேக் பண்ணி கொடுக்குறோம். இல்ல ஏமா தாத்தா, வாமா நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம். சரி அம்மா. ஆனாலும் உங்க பையன் செய்யறது ரொம்ப ஓவருங்கய்யா. யாரு இல்லைன்னு சொன்னாமா? இப்ப நீங்க உங்க பிள்ளைய சொல்லி வளர்க்கலையா? பாக்கியலட்சுமி அக்காவை போட்டு அந்த பாடுபடுத்துறாரு. அந்த அக்காவுக்கு பைத்தியம் பிடிக்காத குறை ஒண்ணுதே. என்னம்மா பண்றது? நானும் அவன் மாறுவான்னு பாக்குறேன். அவன் மாறின பாடா தெரியல. சொல்லி கேட்குற வயசெல்லாம் தாண்டி போயிட்டானம்மா. அவன் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா அவ அம்மா அதுக்கு மேல இருக்கா. இவங்க 2 பேத்துக்கு நடுவில் பாவம் பாக்கிய அல்லோல் விட்டுட்டு கிடக்குறா. இருந்தாலும் பாக்கியாக்கா ரொம்ப பாவங்கய்யா. இந்தாங்க. வா எடுத்துக்கிட்டு. சரிங்கய்யா. சரி, இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிரு. பண்ணிடுறேன். அப்பா ஏப்பா எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு, எடுத்துட்டு போ. சரி. ஆனா ஒண்ணு சொல்றோம் கோபி, நீ பாக்கியாவை படுத்துற பாட்டுக்கு அவளா கண்டு பேசாம இருக்கிறா. வேற எவளாவது இருந்தான்னு வையே, கண்டிப்பா உன் கூட வாழ மாட்டான். செல்வி புருஷன் குடிக்கிறான், அடிக்கிறான். இவளுக்கு செலவுக்கு காசு கொடுக்காம வேலைக்கு வேற அனுப்புறான். கோபி அப்படியே செய்யறான். மா, அடிக்கிறதும் குடிக்கிறதும் தான் டார்ச்சரா? இதுவும் ஒரு வகையான டார்ச்சர் தான். என் புருஷன் மிஞ்சி போனா ஆம்லெட் போட்டு கேட்பாரு. இப்படி கிளம்புற நேரத்தில் 10 பேருக்கு சாப்பாடுலாம் கேட்க மாட்டாரு. என்கிட்ட அப்படியெல்லாம் கேட்டாருன்னு வைங்க, சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊற்றி விட்டுருவேன். ஏய் செல்வி, பார்த்து பேசு. மா, நான் என் புருஷனை சொன்னேம்மா. சார், இதை எங்க சார் வைக்கணும்? கார்ல வை. அங்க. வாமா.
ஷபா ஆமா ம். டேய் அப்பா குட்டி போட்ட பூனை மாதிரி ஆளுக்கும் கிச்சனுக்கும் சுற்றிட்டு இருந்தில்ல அதான் எல்லாத்தையும் வச்சாச்சுல்ல கிளம்ப வேண்டியதானே போனோம்ப்பா ஆஃபீஸ்க்கு போனோம்ல ஆ போறேன்ப்பா அம்மா நான் கிளம்புறேன். சரிப்பா, நான் வரேம்மா. போயிட்டு வா. இப்போ எல்லா விஷயத்திலையும் நான் சொல்றத கேட்கிற பாக்யா இன்னைக்கு நான் சொன்னது எதையுமே கேட்கலையே. இப்ப பாக்யாவும் ராதிகாவும் மீட் பண்ணும்போது என்கிட்ட தான் லோனுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னேன்னு பாக்யா கிட்ட ராதிகா என் பேரை சொல்லிட்டானா? ஐயோ, நான் தான் ஹஸ்பண்ட்னு பாக்யா ராதிகா கிட்ட சொல்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. என் ஹஸ்பண்ட் பேரு கோபிநாத்னு பேங்க் ஃபார்ம்ல எழுதுவா. கோபிநாத் என்ன வேலை செய்யறாருன்னு கேட்பாங்க. என் வேலை, ஆஃபீஸ் அட்ரஸ், ஹவுஸ் அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்ல போறா. போன்ல இருக்கிற போட்டோ எடுத்து காட்டினாலும் காட்டிடுவா. பாக்யா என்ன வேணாலும் செய்வா. கூட இந்த எழில் பைய வேற இருக்கா. கோபி, க்ளோஸ்டா. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. அவ்வளவுதான். ஹாய் கோபி. ஹாய் ராதிகா, நீ எப்படி இருக்க? என் ஃப்ரெண்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். யாரு ஃப்ரெண்டு? என்ன ஹெல்ப்? அதான் கோபி, அந்த பேங்க் லோன் விஷயமா உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல. சாரி ராதிகா, நான் தான் அந்த டைம்ல கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னேன்ல. முக்கியமான வேலை இருக்கும்போது எனக்கு ஏன் ஃபோன் பண்றீங்க? இந்த முக்கியமான வேலையிலயும் ஒன்னு எப்படி மறக்க முடியும் ராதிகா? ஓ, ராதிகா, இப்போ எங்க இருக்க? வேற எங்க? பேங்க்ல தான். ஒர்க் முடிஞ்சதா? இல்ல கோபி, இன்னும் வேலை முடியல. என்னன்னு தெரியல, டீச்சர் இன்னும் வரல. அவங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். ஏன் ராதிகா, இன்னைக்கு உனக்கு ஆபீஸ்ல? இருக்கு, போணும். ராதிகா, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? என்ன? ராதிகா, நீ பாட்டு கிளம்பி ஆபீஸ்க்கு போ. எங்கேயோ கோவில்ல மீட் பண்ணிருக்க, அப்படியே விட வேண்டியது தானே? கேட்டரிங் ஆர்டர் எடுத்து கொடுத்து அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போய் இப்ப என்னடான்னா அவங்களுக்கு லோன் எடுத்து கொடுக்குறேன்னு அலைஞ்சிட்டு இருக்க. ராதிகா, இதெல்லாம் உனக்கு தேவையா ராதிகா? இருக்கட்டும் கோபி. ராதிகா, நீ கிளம்பி ஆபீஸ்க்கு போ. எதுக்கு உன் டைமை வேஸ்ட் பண்ற? அந்த லேடி இன்னும் வரல இல்ல, அவங்களுக்காக வெயிட் பண்ணணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? போ ராதிகா, கிளம்பி போ. நான் சிங்கிள் உமன். நான் ஜாலியா இருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட், மாமியாரு, மாமனாருன்னு பெரிய குடும்பத்துல இருக்காங்க. அவங்க வேலையெல்லாம் முடிக்க வேண்டாமா? அவங்க ஹஸ்பண்ட் வேற எப்படின்னே தெரியல. அந்த ஆளு அரகெண்டா இருந்தா பெர்மிஷன்லாம் வாங்கணும். எவ்வளவு வேலை இருக்கும்.
பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன், அவங்க வரட்டும். என்னது, அவங்க ஹஸ்பண்ட் அரகண்ட்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல, நான் தான் சொல்றேன். அவங்க வரட்டும் கோபி, நான் முடிச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன். நான் பேங்க்ல இருக்கேன், ரொம்ப நேரம் பேச முடியாதா? இல்ல ராதிகா, ராதிகா கோபி, நீ இன்னைக்கு செத்தடா. எழு, இங்க தாண்டா பேங்க். நீ வண்டி எப்படி சரி. நிறுத்திக்கோ. இறங்குமா. டைம் ஆயிடுச்சுடா. போலாமா. வாங்க டீச்சர். சாரிங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? அதெல்லாம் பரவாயில்ல. சாரி, வர வழியில டிராஃபிக், வீட்ல வர கொஞ்சம் வேலை. அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. வாங்க போய் மேனேஜர் பார்க்கலாம். போலாம். எழு, எப்படியும் லோன் கிடைச்சிரும்ல? கிடைச்சிருமா. ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா லோன் கிடைக்க 10-15 நாள் ஆகும்னு சொல்றாங்களே. நானும் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா வேற வழி இல்லைங்க. நீங்க சைன் பண்றேன்னு சொன்னதுனாலதான் இந்த 10-15 நாள்ல கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு 60,000 தானே தேவைப்படுது, அத நான் கொடுக்கவா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. இவங்க சொல்ற நாள் வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்? இல்ல வேண்டாங்க. நீங்க இவ்ளோ தூரம் எனக்கு பண்றதே பெரிய உதவிங்க. நான் சும்மா தரல, கடனா தான் தரேன். நீங்க உங்களால எப்ப திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப திருப்பி கொடுங்க. ப்ளீஸ், இப்படியெல்லாம் பேசி என்ன அழ வைக்காதீங்க. எங்க வீட்ல கூட யாரும் இந்த மாதிரி சொல்லலைங்க. இவன் இருக்கான்ல, இவனை தவிர வீட்ல யாருமே என்ன நம்பவே மாட்டறாங்க. நான் உங்களை நம்புறேன். நான் பணம் தரேன், வாங்கிக்கோங்க. இல்ல, அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க பிசினஸ் தொடங்கி லோனை திருப்பி கட்டுற மாதிரி எனக்கு கொடுத்தா போதும். இல்ல, அதெல்லாம். நீங்க எதுவும் பேசாதீங்க. இதுல 60,000 இருக்கு, வாங்கிக்கோங்க. பிடிங்க. வேற ஒருத்தருக்கு கொடுக்க எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்ல, நீங்க வச்சுக்கோங்க. என்ன நம்பி இவ்ளோ பணத்தை இது வரைக்கும் யாருமே. டீச்சர், என்ன இதெல்லாம்? இட்ஸ் ஓகே. இமோஷனல் ஆகாதீங்க. இட்ஸ் ஓகே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நான் உங்க ஃப்ரெண்டு தானே. சரி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரேன். சரிங்க. பாய்.
உண்மையாடா? பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னால நம்பவே முடியல. ரொம்ப நல்லவங்கடா. ஆமாம்மா. சரி, பணத்தை உள்ள வை. ம், ஆ, ஆ. அதுக்குள்ள வைமா, அதுக்குள்ள. நல்லா உள்ள வைமா. எழு, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுடா. அவர்கிட்ட விஷயத்த சொல்லணும். குடு. அம்மா, உண்மை தெரிஞ்சிருக்குமோ? எடுக்கல பாத்தியாடா? அம்மா திரும்ப கூப்பிடுமா. ஹலோ, மீட்டிங்ல இருக்கீங்களா? மெதுவா பேசுறீங்க. ஆமா, இங்க எல்லா மெம்பர்ஸும் இருக்காங்க. என்ன விஷயம்? பணம் கிடைச்சிருச்சுங்க. ஒரே நாள்லையா? ஆமா, கிடைச்சிருச்சு. இதெல்லாம் ஒரு கடன்னு லோன் வேற வாங்குறீங்களா? நானே தரேன். லோன் கட்டுற மாதிரி மாசம் மாசம் திருப்பி கொடுங்கன்னு என் ஃப்ரெண்டு ராதிகா சொல்லிட்டாங்க. ஓ, அப்போ மாசம் மாசம் அவங்கள மீட் பண்ண வேண்டியிருக்கும்ல? ஆமாங்க, அது வேற எனக்கு சந்தோஷம்தான். உனக்கு என்ன, சந்தோஷமா தான் இருக்கும். ம். பக்யா, சொல்லுங்க. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? வேற என்ன பிரச்சனை? நீ நல்லா இருக்க இல்ல? உன் மனசு நல்லா இருக்குல்ல? ஏன், எனக்கு என்ன? சும்மா கேட்டேன். இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். எனக்கு லோன் கூட வாங்கி தரலன்னு ஃப்ரெண்டு கிட்ட என் போட்டோ காமிச்சு புலம்பிருப்பியே. நான் உங்களை பத்தி பேசவே இல்லை. நீ பேசலனா என்ன, பேங்க் மேனேஜர் கேட்டிருப்பார்ல? என்ன உங்க ஹஸ்பண்ட் கோபிநாத் நினைச்சிருந்தா இந்த லோன் சாங்ஷன் ஆயிருக்கும், அப்படி ஏதாவது டீடைல்ஸ் கேட்டாரா? நாங்க யாருமே உங்களை பத்தி பேசவே இல்லைங்க. நாங்க எங்க வேலையை மட்டும்தான் பார்த்தோம். பணம் கிடைச்சிருச்சு, அத சொல்றதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமா, சாப்பாடு பத்தி உங்க ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க? அத மட்டும் சொல்லுங்க. இப்ப நான் இந்த சாப்பாடை வேற என்ன செய்ய? பாக்யா, நான் சொன்னேன்ல, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன். நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, பாய் பாய். போனை வச்சுட்டாரு பாருடா. எல்லாம் வயித்தறிச்சல்மா, அப்படிதான் இருக்கும். சரி வா போலாம். இந்தா வா. ஹலோ. சாரி ராதிகா, கிளையண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதை அட்டென்ட் பண்ண முடியல. சொல்லு. ஒன்றும் இல்லை கோபி, பேங்க் வேலை முடிஞ்சது, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். லோன்ல அதுக்கு வாங்குறீங்க, பணத்தை நானே தரேன்னு சொல்லிருப்பியே. உங்களுக்கு எப்படி தெரியும்? ராதிகா, உன்னோட நல்ல மனசை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே, அதான். ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு தானே ஹெல்ப் பண்ண முடியும். ம், ம், ம்.
ஓகே கோபி, ஒரு கால் வருது. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு கூப்பிடுறேன். ஓகே. பாய் ராதிகா. பாய். அப்பாடா. இதை என்ன பண்றது? ஓகே, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கே கொடுத்துடலாம்.